ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஏற்படுத்தி விட்டாங்க அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். ஜஸ்ட் ஒரு 10 minutes. ஓகேவா? சரி, இதில் வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170+, அதாவது 170 சொல்கிறாங்க, 170, 172, 73, 74 அப்படின்னு 170+ல தான் எல்லாருமே வந்து நின்றுருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ அந்த 170+ இருந்தால் தான் போஸ்டிங் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் போய் அடுத்த வேலையை பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அதுதான். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 170+ எடுத்தவங்க மட்டும்தான் இப்போ இந்த குரூப் 4 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணுமா? மற்றவங்களுக்குலாம் அதோட கொஞ்சம் கம்மியாக எடுத்தவங்களுக்குலாம் கிடைக்காதா? இந்த 170+ தான் இதுக்கான முடிவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A இந்த எக்ஸாமுக்கு தேவையான கொஷின் பேங்க், இந்த எக்ஸாமுக்கு தேவையான கொஷின் பேங்க். ஓகேங்களா? ஸோ ஒரே நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக வந்துடும். கொஷின் பேப்பர் தனியாக, ஆன்சர் கீ தனியாக, ஓல்டு தமிழ் புக்கு தனியாக, நியூ தமிழ் புக்கு தனியாக, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல் சப்ஜெக்ட் புக், ஆல் சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸ். நீங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டோ 3 டெஸ்ட்டோ எத்தனை டெஸ்ட் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சுட்டு எழுதி பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கான ஷெடியூலும் கொடுத்துருவோம். அந்த ஷெடியூல் படி நீங்கள் படிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான கொஸ்டின் பேப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேலே தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வரும். நெக்ஸ்ட் குரூப் 4க்கு நான் இப்போயே படிக்க போகிறேன் சார் அப்படின்னாலும் சரி, இப்போ அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகணும் சார், அதுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நல்லா வேணும் அப்படின்னா உங்களுக்கு முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து தயாரிக்கப்பட்ட அந்த புக்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ ஸ்கூல் புக் பேராகிராஃப் டைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸ்கூல் புக் அப்படியே கொஸ்டின் வித் ஆன்சராக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், டைப் பண்ணி அழகா புக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே லைன் பை லைன் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அதனால பெஸ்ட் புக்ஸாக இருக்கும். இது வேணும்னா உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக இணைக்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு லெசனும் இணைக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2400 ரூபா நம்மளோட புக் ஒர்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு நம்ம போட்டுருக்கிறோம். 350 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டுருக்கிறோம். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணி ஒரே நல்ல புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா பிடிஎஃபாக உங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்கான வீடியோக்கள் நம்ம போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் எந்த இன்ஸ்டியூட் பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 170 சொல்கிறாங்க, ஓகேங்களா, அல்லது 171 சொல்கிறாங்க, அல்லது 172 சொல்கிறாங்க, 173, ஜென்ரலுக்கு 174 வரலுமே சொல்கிறாங்க. பிசி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 172 172 வரலும் சொல்கிறாங்க. பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறாங்க. இப்படி எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 168 to 169 சொல்கிறாங்க எஸ்சி எஸ்சிஏ. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 167 பிசிஎம் அண்டு எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 166 வரலுமே சொல்கிறாங்க சார் ஜேஏவுக்கு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு கீழே கம்யூனிட்டி வைஸில் கூட இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நீங்கள் நிறையாவும் கேட்குறீங்க. அது இல்லாத என்கிட்ட கேட்காதவங்களுக்கும் கூட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டவுட். எல்லாமே 170+ கட் ஆஃப் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்காதா? ஓகேங்களா? இப்போ நான் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் 2 2Aவுக்கு படிக்க முடியல அவங்களால. ஓகேங்களா? புக் எடுத்தாவே அந்த குரூப் 4 ஞாபகம் தான் சார் வருது. ஒன்று நான் வந்து ஒரு கம்மி மார்க் எடுத்து நான் ஃபெயில் ஆயிருந்தேன்னா கூட பரவாயில்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 175 அந்த மாதிரி ரேஞ்ச் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. 175 எடுக்கிற அளவுக்கு கொஸ்டின் பேப்பரும் இல்லை, அதுமாரி கீழேயும் போல் நான் வந்து ஓரளவுக்கு மார்க் நான் வந்துட்டேன், 160 பக்கமாக நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் தான் அதனால தான் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனவேதனைப்படுறீங்க. என்கிட்டே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதேமாதிரி சொல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த மார்க்குள்ளே இருந்தால் விட்டுருங்க. ஓகேவா? அது இப்போ பிரச்சனை கிடையாது. ரைட்டா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் எல்லாமே இப்போ நான் போட்டிருக்கிற கட் ஆஃப் கூட எது பேஸ் பண்ணினா நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் தான். புரியுதுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ். அதாவது நோட்டிஃபிகேஷனில் ஜேஏ வேகன்சிஸ் எவ்வளோ வந்திருக்குது, ஒரு 2600 வேகன்சிஸ் வந்திருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு. ஓகே,
டைப் நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வந்துருக்குது, ஒரு 1700 வேகன்சிஸ் வந்துருக்குது. அதேமாதிரி விஏ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் எவ்வளோ வந்துருக்குது, ஒரு 108 வேகன்சிஸ் வந்துருக்குது. அதர்ஸ் எல்லாம் ஃபாரஸ்ட் கார்டை விட்டுருங்க. ஃபாரஸ்ட் கார்டை வந்து நம்ம குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதுக்கு போக முடியுமானா போக முடியாது. ஏன்னா அது சயின்ஸ் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்க. அதனால ஏகப்பட்ட இது இருக்கிறதுனால குரூப் 4ல இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் ஃபாரஸ்ட் கார்டில் இல்லை. அதனால எல்லாருமே அதை போக முடியாதுங்கிறதுனால அதை நம்ம வந்து எலிஜிபிளில் கொண்டு வர முடியாது. ஓகேவா? நம்மளுக்கு என்ன அது குரூப் 4 அப்படின்னா விஓஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, பில் கலெக்டர், இந்த மாதிரி இதை தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம குரூப் 4ல எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நான் சொல்கிற கட் ஆஃபாக இருந்தாலும் சரி, ஓகேவா, ஒரு 170 சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிற கட் ஆஃபாக இருக்கட்டும். இப்போ வெவ்வேறு இன்ஸ்டியூட் எல்லாமே 170 ப்ளஸில் தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? அவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ்க்கு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது ஒரு மார்க்கு குறைவாக நீங்கள் நினைக்கலாம். இன்னொருத்தர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு கூடுதலாக சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எது வேணாலும் நினைக்கலாம். இப்போ இது சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ்க்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ அடுத்தது நம்ம வெயிட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கு கூடும். ஓகேங்களா? கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கூடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ், ஃபைனல் வேகன்சிஸ் இருக்குங்களா? ஃபைனல் வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியம். ஃபைனல் வேகன்சிஸ் வரல நீங்கள் என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களா ஒரு டிசைட் பண்ணிடக்கூடாது. ஃபைனல் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9K to 10K கன்ஃபார்மாக வரும். ஓகேங்களா? 9K to 10K வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக வரும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7K கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் 3K ஆட் பண்ணி அவங்க 10K வரலும் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நம்மளுக்கு குரூப் 4 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5K தான் நம்ம கையிலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 4K கன்ஃபார்மாக மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4K. ஏன்னா அதிகமாக கொடுக்கலையே அவங்க 3K வரலும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5K தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4K மினிமம் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 9K வந்துடுது. 10K வரலும் கூட வரலாம். என்ன நடக்கும்னு தெரியாது. 2028 அப்படி தான் இருந்தது. ஆனால் அது 12K வரலும் என்ன ஆயிடுச்சு, 12,000 வரலுமே வந்து விட்டுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 கண்டிப்பாக வந்துடும், அல்லது 10,000 வரலும் வரலாம். ஓகேவா? அதனால ஃபைனல் வேகன்சிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அது வரலும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கட் ஆஃப் போட்டால் எல்லாத்துக்குமே அதிகமாக தாங்க வரும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் கட் ஆஃப் பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் வரும். 1 மார்க் 2 மார்க் முன்ன பண்ண இருக்குமே ஒழிய எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அதனால நீங்கள் அதெல்லாம் இப்போ மைண்டில் வச்சுக்காதுங்க. நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்போ 9K, ஓகேங்களா, 9K வந்து இப்போ ஃபைனல் வேகன்சிஸ் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஓகேங்களா? போன தடவை மாரியே, ஓகேங்களா, ஜென்ரலுக்கு போன தடவை எவ்வளோ வந்துச்சு, 168 வந்துச்சுங்களா. பிசி, எம்பிசி, டிஎன்சி இது வந்து பார்த்தீங்கன்னா 167 வந்துச்சிங்களா. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 164 வந்ததா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம், ஓகேங்களா. ஸோ பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 160, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 162 நினைக்கிறேன். 162 இது நல்லா தெரியல, மறந்துடுச்சு. அதுக்கடுத்து எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 160க்கு கிடைச்சிது. ஓகேங்களா? ஜேஏ வந்து இப்படி கிடச்சிச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து டைப்பிஸ்ட்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160, இந்த பிசி அண்டு எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 159, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 158லையும் கிடச்சி பிசிக்கு. ஓகேங்களா? எஸ்சி, எஸ்சிஏ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 155 கிடச்சி. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150, 152 வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இது வந்து போன வருஷனுடைய கட் ஆஃப். இப்போ வேகன்சிஸ் மட்டும் 9K வந்துருச்சுன்னா, இந்த கட் ஆஃப் தாங்க வரப்போகுது. ஓகேங்களா? உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் தான் வரப்போகுது. ஜேஓக்கு இந்த கட் ஆஃபும் டைப்பிஸ்ட்டுக்கும் இந்த கட் ஆஃபும் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராது அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. இந்த மார்க்கு போன வருஷத்து கட் ஆஃப் மார்க்கில் வந்து நீங்கள் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா, போன வருஷத்து கட் ஆஃப் மார்க்கில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரேஸ் மார்க்கும் உங்களுக்கு வரப்போகுது, வேகன்சிஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த மார்க் இருக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் போட்டு காட்டியிருக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மார்க் இருக்கிறவங்களாம் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். எந்த மாற்றமுமே கிடையாது. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகி வரும்போது இதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா? அதனால் யாரும் பதட்டப்படாதீங்க, குழப்ப முடியாதீங்க. எல்லாம் இந்த கம்மி வேகன்சிஸ்க்கு எல்லாம் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. இது ஃபைனல் கிடையாது, இது முடிவும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஜாலியாக அடுத்த குரூப் 2 2க்கு படிங்க. ஓகேங்களா? இன்னும் 2 மாதம்
ஓகேங்களா. இன்னும் 2 மாதத்தில் குரூப் 4 இது ஆரம்பமாயிரும். வேகன்சிஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே ஆரம்பமாயிரும். ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. அதனால் இந்த மார்க் இருக்கிறவங்களாம் மனசு விடாதீங்க. இந்த மார்க் தான் கண்டிப்பாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் இருக்கிறவங்களாம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரேஸ் மார்க் வரும்போது கண்டிப்பாக இன்னும் ஒரு 3-4 மார்க் சேரும். ஓகேவா. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மார்க் உள்ளவங்களுக்கே கிடைக்கும். ஓகேவா. அதனால் இதுதான் ஃபைனலாக இருக்கும். நான் ஏன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகாதனால இதை நான் உறுதியாக பேசாமல் இருக்கிறேன் ஒழிய மற்றபடி ஒன்றும் கிடையாது. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இதுதான் நடக்கும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.